இங்கே வருகிற போது நான் பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தை ₹1 கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ₹2 கோடி செலவு செய்ய வேண்டும். ₹1 எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். இங்கே கூட ஒரு மகாநாடு நடைபெற்றது, திமுகவுடைய பெண்கள் மகாநாடு. அதற்கு ₹110 கோடி செலவு. எத்தனை கோடி? ₹110 கோடி. ஒருவருக்கும் ₹1000. செல்வதற்கு பெண்களுக்கு சேலை, பேருந்து வசதி, அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். இங்கே எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம். அங்கே எழுச்சியே இல்லை. புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்கிற போது இதைத்தான் சொன்னார்கள். நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள். நடிகர் நாடாள மட்டுமல்ல, நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற வரலாற்றை படைக்கக்கூடிய தலைவராக நம் தளபதி வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம். இங்கே அவர் வருவார். வந்ததற்கு பிறகு தமிழகத்தை ஆள்வார். ஆண்டதற்கு பிறகு தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல உலகளவில் உடைய சிறப்பை தமிழ் மண்ணிலே மட்டுமல்ல உலகளவில் சிறக்கப் போகிறது என்ற வரலாற்றை படைப்பார். அந்த வரலாற்றுக்காகத்தான் நீங்கள் இவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கின்ற போது நான் வியந்து போனேன். ஏன் என்று சொன்னால், விக்னேஷ் ஒரு இளைஞர். அந்த இளைஞருக்கு இவ்வளவு திறமை இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, சிந்தனையும் இருக்கிறது, தொலைபேசி இங்கே இருக்கிற தொலைநோக்கு பார்வையும் இருக்கிறது. அதே போலதான் இங்கே சம்பத், பாபு, இங்கே இருக்கின்ற நண்பர்கள், ராஜ்குமார் போன்றவர்கள். நம்முடைய தளபதி யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் என்ற வரலாற்றை நாம் படைத்து காட்டுவோம். அந்த காலத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இன்னும் நேரம் பேச வேண்டும். எங்கள் பகுதியில் 10,000 பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து, நீங்கள் எல்லோரும் வெற்றி வாகை சூடுங்கள். இளைஞர்களாக இருக்கிற நீங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்கள் பயணங்கள் தான் ஏழையின் கண்ணீர் துடைக்கப்படும். பேரறிஞர் அண்ணா அவர் சொன்னாரே, ஏழையின் கண்ணீர் கூர்வாளுக்கு சமம் என்று சொன்னாரே, அந்த கூர்வாளுக்கு சமமாக இருக்கிற ஏழையுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே தலைவராக நாளை 234 தொகுதிகளும் நம்முடைய தளபதி யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை நாம் படைப்போம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.